வன்னி இராணுவ கட்டளை தளபதி சொன்னால் நீங்கள் கிளர்ச்சி எடுக்க வேண்டாம், நீங்கள் ஒரு இடத்துக்கு மாறி செல்லும்படி கேட்டுக்கொண்டு அந்த ஆவணங்களை எல்லாம் ஏற்றி வாகனம் ஆயத்தப்படுகின்ற வேளை எங்களுக்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டது. இங்கே வந்து எடுத்து செல்லக்கூடாதுன்னு சொல்லி அதனால் அவளாம் அப்படியே அந்த பிறகு நாங்கள் யுத்தம் முடிந்த வந்து பார்த்தால் அந்த வாகனத்தோடு அப்படியே ஒன்றுமே இல்லை, வாகனம் எல்லாம் எரிஞ்சு போய் கிடந்தது. அவ்வாறு ஒரு நிலைமை தான் இது இருந்தது. அல்லடி தற்பொழுது வடக்கு மாகாண ஆளுநராக செயற்படும் வேதநாயகம் அவர்கள் 2007-8 கால பகுதியில் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபராக கடமையாற்றுகிறார். இந்த காலப்பகுதியில் கிளிநொச்சி மக்களுடைய தனிப்பட்ட ஆவணங்கள், காணி உரிமை பத்திரங்கள் ஆகியவற்றை யுத்த காலத்தில் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க முயலுகிறார். அப்பொழுது சரியான அலுவலகம் இல்லை. தர்மபுரம் பகுதியில் ஒரு மைதானத்தில் அலுவலகம் அமைத்து இவர்கள் செயற்பட்டு வந்தனர். இந்த நிலையில் அந்த ஆவணங்களை ஒரு வாகனத்தில் ஏற்றி பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புவதற்கு தயாராக நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றார். இந்த சூழ்நிலையில் அப்பொழுது வன்னி மாவட்ட கட்டளை தளபதியாக இருந்தவர் இவர்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த ஆவணங்களை வெளியே கொண்டு செல்ல வேண்டாம், நீங்கள் இவ்விடத்தை விட்டு செல்லுங்கள் என இவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார். இந்த நிலையில் இவர்கள் இவ்வாறான யுத்த நிலைமைகள் முடிந்த பின்னர் குறித்த இடத்துக்கு வருகை தந்து பார்த்தபோது அங்கு வாகனமும் இல்லை, அந்த ஆவணங்களும் இல்லை. அந்த ஆவணங்களுக்கு என்ன நடந்தது? இதனால் தான் தற்பொழுது கிளிநொச்சி மக்கள் தம்முடைய காணி பத்திரங்களுக்காக தொடர்ச்சியாக சிரமப்பட்டு வருகிறார்கள், பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். ஆவணங்கள் வந்து இவ்வளவு முக்கியமானவை என்று அது இப்பொழுதுதான் தெரிகின்றது. நான் அரசாங்க அதிபராக இருந்தபொழுது இங்கு 2007ஆம் ஆண்டு ஜெயராணியம் இருக்கிறாவாக தெரியும். நாங்கள் 2008ஆம் ஆண்டு எங்களை வந்து வன்னி இராணுவ கட்டளை தளபதி சொன்னால் நீங்கள் கிளர்ச்சி எடுக்க வேண்டாம், நீங்கள் ஒரு இடத்துக்கு மாறி செல்லும்படி கேட்டுக்கொண்டோம். அதுக்கு நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தை வந்து தர்மபுரத்திலே ஒரு விளையாட்டு திடலில் தான் ஒரு தற்காலிகமாக போட்டு அமைக்கிறது. அதில் கன நாட்கள் நீடிக்கவில்லை. அப்படி இருந்து நாங்கள் அந்த தனி நபர்களுடைய பர்சனல் ஃபைல்ஸையும் மற்றது ஒமிசரிய பர்சனல் ஃபைல்ஸையும் மற்ற இந்த ஆவணங்களையும் நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுப்புறது கடைசி நேரத்தில் நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு அந்த ஆவணங்களை எல்லாம் ஏற்றி வாகனம் ஆயத்தப்படுகின்ற வேளை எங்களுக்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டது. இங்கே வந்து எடுத்து செல்லக்கூடாதுன்னு சொல்லி அதனால் அவளாம் அப்படியே அந்த பிறகு நாங்கள் யுத்தம் முடிந்த வந்து பார்த்தால் அந்த வாகனத்தோடு அப்படியே ஒன்றுமே இல்லை, வாகனம் எல்லாம் எரிஞ்சு போய் கிடந்தது. அவ்வாறு ஒரு நிலைமை தான் இது இருந்தது. அல்லடி நாங்கள் இவ்வளோ ஆவணங்களை நாங்கள் காப்பாற்றியிருக்கலாம் கடைசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலையாக இருந்தது. அந்த ஆவணங்கள் அது போனது என்பது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அவ்வாறு நிலைமை தான் இருந்தது. இப்பொழுது நாங்கள் அந்த கனவியல் காணி குணங்களுக்கு கிளைம் செய்கிறார் என்பதை காணக்கூடியதாக இருக்குது. எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. இந்த காணி ஆணையாளர் மற்றும் சிறந்த செயலாளர் மற்றும் அதனுடைய செயலாளர் மற்றும் அதனுடைய இந்த அரசாங்க அதிபர்களுக்கும் நன்றாக தெரியும். கன பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. அவர்கள் வந்து அதில் நாங்கள் மிக முக்கியமாக அவர்கள் குடும்பத்துக்குள்ளதான் கூடுதலான பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளான சகோதரங்களுக்குள்ளான கூடுதலான பிரச்சனைகள். அது மட்டுமல்ல, அந்த அவர்கள் இந்த ஒரு பக்கம் எங்களோட வந்து கதைக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு சரியென்று தான் படும். ஆனால் பிறகு 2 பக்கம் விசாரிக்கின்ற பொழுது தான் தெரியும் அதனுடைய உண்மையான நிலை. அப்போ தான் தெரிய வேறு கூடுதலான நிறைய இருக்கின்றன. ஆனால் நாங்கள் அதை பார்க்கின்ற பொழுது உலகில் அந்த கூடுதலானவர்கள் அந்த நாங்கள் எவ்வளவு வறியவர்கள் என்று சொல்கிறோமோ அவர்களுக்கு மேலே அது மறுக்கப்படுகின்றது இடங்களில் காணக்கூடியதாக இருக்கின்ற அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது இந்த கனவியல். நாங்கள் ஒரு மன்னாரிலே ஒரு கலந்துரையில் இருக்கின்ற பொழுது அவர் ஒரு ஆள் அவருடைய கணவனை இழந்தவர் இந்தியாவுக்கு சென்று திரும்பி வந்திருக்கிறார். அப்போ அவர்களுக்கு ஒரு ஏக்கர் இருந்திருக்கிறது போது அந்த அணிமுறையாக்களுக்கு மாற்றி வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அவருக்கு இப்போ கொடுத்தது அவருக்கு 20 கோயில் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ அதில் அவருக்கு காணாதங்க மேலே அப்படியான ஒரு பல வேதனையான சம்பவம் மேலே ஒரு மிக வலிய நிலையில் இருக்கின்ற ஒரு ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ அதுகளுக்கு நாங்கள் தீர்வுப்பட்டோம். நாங்கள் இந்த மத்திய மாவட்டங்களை நாங்கள்
கலந்துரையாடுகின்ற பொழுது கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் மன்னர் அதெல்லாம் கூடுதலாக கலந்துரையாடுகின்ற கூடுதலானவர்கள் அந்த வசதி படைத்தவர்கள் கூட 40 ஏக்கர் 50 ஏக்கர் அப்படியான காணிகளை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அதுக்குள்ளே தான் அவர்களுக்குள்ள முரண்பாடு இருந்தது. ஆனால் அந்த ஏழைகளாக தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது ஒரு வேதனை தருகின்ற ஒரு விடயம். அது மட்டுமல்ல, இன்னும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட 14,000 என்று சொல்லலாம் அவர்கள் காணி இல்லாதவர்கள் என்று பட்டியலிடப்பட்டிருந்தும் அது அங்கே எங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா காணி கொடுக்கிறார்கள். அரச காணிகள் இல்லை. ஆனால் அது மற்ற இடங்களில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் மன்னர் பவனி இடங்கள்லேயும் காணி இல்லாதவர்கள் என்று சொல்லி நாங்கள் பட்டியல் படுத்திருக்கோம். கொஞ்சம் பேரை காணி இல்லாதவர்கள் சொல்லி. ஏன் அப்படியான நிலைவன் வேறு ஒன்று எனக்கு தெரியும். அப்போ அதுகளை நாங்கள் மாற்றி அமைக்க வேணும், அவர்களுக்கு வழங்க வேணும். இந்த ஏழைகளுடைய வாழ்வாதாரங்களுக்கு அவர்களுக்கு அதுதான் தேவையானது. அப்போ அவர்களுடைய நீதி நிலைநாட்டப்படணும், அது மிக முக்கியமானது. அந்த வகையில் நாங்கள் இந்த மாகாண இந்த ஆணையான அலுவலகம் இங்கே கிளிநொச்சியில் வந்திருப்பது மிக பொருத்தமானது. என்று சொன்னால் யாழ்ப்பாணத்திலே பெருசாக அவ்வளவாக காணி பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இந்த 4 மாவட்டங்களில் நிறைய காணி பிரச்சனைகள் இருக்கின்றன. அவை இங்கு வந்திருப்பது மிக சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. அது உண்மையில் முதலில் இருந்த ஆளுநர்கள் மற்றும் முதலில் இருந்த பிரதம செயலாளர் மற்றும் முதலில் இருந்த செயலாளர்களும் மற்றும் காணியாளர்களும் அதுக்கு காரணமாக இருந்தாங்க. நான் உண்மையை அவர்களை பேச்சு பாராட்டுகிறேன். அவர்கள் சொன்ன மாதிரி செயலாளர்கள் சொன்ன மாதிரி கூடுதலாக இந்த இடமாற்றங்கள் என்று வருகின்ற பொழுது தான் நாங்கள் இடமாற்றங்கள் என்று வருகின்ற பொழுது தான் எங்களுக்கு தெரியுது எனவே நோயாளர்களாக இருக்கிறார்கள் என்பதும் மற்றது கூடுதலானவர்கள் தாய்தந்தையை நல்ல கண்டிப்பாக அவதானமாக பராமரித்து வருகிறார்கள் என்பது எங்களை அப்பான நாங்கள் அநேகமாக நினைக்கிறார்கள். கூடுதலாக நாங்கள் சொல்வது என்னென்றால் அவர்கள் பெற்றோரை முதியோர் இல்லங்களில் தான் விடுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் இப்படி மக்கள் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அப்படி அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த வகையிலே நாங்கள் மேலே அவ்வாறு பெருமைப்படக்கூடிய விடயம். அவர்களையும் அவர்கள் இங்கே அந்தந்த இடத்துக்கு எங்கே மாற்றம் வழங்குகின்ற பொழுது அங்கேயும் கொண்டது பார்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற கூடுதலான காலத்தில் மாற்றம் விட வேண்டும். மற்றது அந்த இடங்களில் இருக்கிற திணைக்களங்கள் உதவி செய்யவும் அவர்கள் அந்தந்த இடங்களில் வருகின்ற பொழுது அவர்களுடைய வசதிகளை செய்து கொடுப்பது. ஏன்னா அவர்கள் முக்கியமாக வந்து செய்யவும் எங்களுக்கு இது பத்திரிக்கை அவர்களுக்கு தெரியும். ஆசிரியர் மாற்றம் மிக ஒரு கடினமான ஒரு காரியம், அது திருப்பியும் பல இடங்களில் இருக்கிறது. அப்போ அவர்கள் போத்தான் வேணும். யாரும் நாங்கள் மத்திய மாகாணங்களில் இல்லாத ஒரு நடைமுறை எங்களுக்கு இருக்கிறது. அதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு மத்திய மாகாணங்களில் மாவட்டங்களுக்கு இடையோட பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனால் எங்களுக்கு இந்த 4 மாவட்டங்களும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒப்பிடிக்க கூடுதலானவர்கள் யாழ்ப்பாணத்தில் தான் வருகிறார்கள். அதாவது நாங்கள் அந்த சமச்சீரில் எங்களுக்கு அது வட மாகாணத்தில் தான் இருக்குது. மற்ற மாநிலங்களே அப்படி இல்லை. ஓரளவு சமச்சீரான தன்மை தான் மத்திய மாநிலங்களில் இருக்கிறது. எங்களுக்கு அது வித்தியாசமான தன்மை இருக்குது. அந்த சமச்சீரற்ற தன்மை இருக்குது. இப்போ கூடுதலானவர்கள் இங்கே அங்கிருந்து வரவு. அவை நாங்கள் அதை கட்டாயம் அவர்கள் வந்தே ஆக வேண்டும். அது ஒன்றும் செய்யலாது. ஆனால் உண்மையில் வருபவர்களும் கஷ்டங்கள் இருந்தாலும் மக்களின் சேவை என்ற அடிப்படையில் வந்து அதை செய்ய வேண்டும். சேவை முக்கியமானது. அந்த வகையிலே அந்த மாகாண காணி ஆணையாளர்கள் சோதனையாளர்கள் மேலே அவர் பல மாவட்டங்களிலும் சென்று பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார். அவர் தொடர்ந்து அதில் பிணைப்பாக இருக்கிறார் செய்வதற்கு நான் அவருடைய சேவைகளையும் அவருடைய பணியாளர்களையும் நான் பாராட்டுகிறேன். அவளை விரைந்து செயற்படுத்துவதற்காக நாங்கள் இவ்வளவு காலம் அதை சொன்ன மாதிரி கிளிநொச்சி மாவட்ட அரசாங்கம் சொன்ன மாதிரி அந்த செலவுகளில் அவர்களுக்கு சில சின்ன விஷயங்கள் எடுக்கலாம். அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு இலக்கு கொண்டு வைக்கப்பட வேணும். எவ்வளவு காலத்துக்குள்ளே அல்லது எவ்வளவு ஆண்டுக்குள்ளே நாங்கள் இவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முடிக்கலாம் என்ற ஒரு இலக்கு வைத்து நாங்கள் செயற்பட வேணும். அந்த அவர்களுக்கு அவருடைய பிரச்சனைகளை முற்றுமுழுதாக தீர்ப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அவை வருங்காலத்திலே இவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மற்றது அது மட்டுமில்லை எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. என்னென்றால் முன்னர் சில மாகாண காணி ஆணையாளர் நாயகம் அவர்கள் கூட சில வேளைகளில் வந்து விழுந்தமானத்துக்காக சில முதல் வழங்கி இருக்கிறார். அதாவது சில பிரச்சனைகளுக்கு தீர்க்காமல் மாகாண காணி ஆணையாளருடன் கலந்து ஆலோசிக்காமலே பல முடிவுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு பிரச்சனையாக இருப்பது. அவ்வாறானவற்றையும் நாங்கள் வருங்காலத்தில் அதை தீர்க்கப்பட வேண்டும். புதிய அரசாங்கத்திலே நான் இதில் அப்படியான பிரச்சனைகள் இருக்கிறாது. அதை நாங்கள் தீர்ப்பதற்கு சுலபமாக இருக்கும். ஆகவே இதில் கலந்து கொண்ட இந்த மாகாண காணி ஆணையாளர் மற்றும் அனைத்து அவர்களுடைய சார்ந்த உத்தியோகத்தர் அவர்களுக்கும் நான் எனது இந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முன்னெடுப்புகள் மிக விரைவிலே அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டு
என்னை இந்த அழைத்தமாக எனது